அது நீ சாப்பிடக்கூடாது, அது அம்மாவுக்கு. அப்பாட்ட ஸோ இப்போ நான் வந்து நம்ம லஞ்சுக்கு லஞ்சு செஞ்சுட்டு வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து கப்பை இருக்குல்ல, கப்பை ஒவ்வொரு சைட் டிஷ்ஷாக வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப்பையை வந்து வேக வச்சிடலாம். ஸோ கப்பையோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நைஃபை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஷெல்லு மாதிரி இருக்கும், அது வந்து ஈஸியாக அப்படி கலண்டு வந்துடும். ஸோ இப்படி தான் ஆக்சுவலி பீல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே கட் பண்ணிடலாம். க்யூபாட் கட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கப்பை வரவள்ளிக்கிழங்க நல்லா தொலி உரித்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேனில் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கு தக்கன உப்பும் மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டு இதை நம்ம வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துருவோம். ஸோ மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கப்பை வந்து நல்ல குழைவாக வெந்துடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிடுவேன். யூஸ்வலாக நான் வந்து கூட்டு பண்ணுவேன், ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஜஸ்ட் வந்து வேக வச்ச கப்பை தான் வேணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இது நல்ல குழைவாக, எவ்வளோ குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். அதில் ஃபைனலாக நம்ம அந்த கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் விடும்போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மரவள்ளிக்கிழங்கு வந்து என்னோடய ஃபேவரட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம் ஓரத்தில். நம்ம மரவள்ளிக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து குயிக்காட்டு ஒரு மாங்காய் பிக்கிள் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெஷ் மாங்காய் வந்து இல்லை என்கிட்ட, அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து அடை மாங்காய். காய வச்ச மாங்காய் வந்து போட்டு நான் வந்து மாங்காய் சீசனில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஜாரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாங்காயில் நம்ம குயிக்காட்டு ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாங்காவை வந்து ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ சில சமயம் அடை மாங்காய் வந்து நம்ம பெரிய பெரிய துண்டாக போடுவோம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டேன். ஸோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் 2 கடுகு, கொஞ்சமாக கடுகு. ஸோ கடுகு வந்து வெடிக்கட்டும். ஸோ கடுகுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர். அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற மாங்காய், ஸோ இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா அடை மாங்காயிலே வந்து உப்பு நிறைய இருக்கும். ஸோ மாங்காவை போட்டு அந்த மிளகாய் எண்ணெயில் நல்லா பரட்டிடுங்க. ஆமாம்மா. ஸோ இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, ஸோ இந்த மாங்காவை வந்து இந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ட்ரை மாங்காய் பிக்கிள் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே சாலை கருவாடு இருக்குது. ஸோ அதை வந்து தலையும் எடுத்துகிட்டு இந்த சைடில் உள்ள அந்த கட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் ரிமூவ் பண்ணி இதை வந்து இதில் உப்பு நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து லைட்டாக ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வைக்க போகிறேன் நான். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சதீஷோட ஃபேவரட் டிஷ்ஷு.
பட் எனக்கு வந்து கருவாடு அவ்வளோ பிடிக்காது, சதீஷுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து க்ளீன் பண்ண அந்த கருவாடை வந்து ஒரு தண்ணியில், பச்சை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் சோக் ஆகட்டும், அந்த உப்பெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மசாலா தடவி ஃப்ரை பண்ண. ஸோ இப்போ கருவாட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணிடலாம், மேரினேஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உப்பு போட தேவையில்லை, ஏன்னா உப்பு ஆல்ரெடி நிறைய இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, இவ்வளோ தான் நான் போடுவேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு 4 பூண்டு வந்து நசுக்கி போடுவேன். ஸோ காரப்பொடி போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து நம்ம சதைச்சி வச்ச பூண்டையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான், கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெமன் வேணும்னா ஒரு கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வினிகர், அந்த புளிப்புக்கு வேண்டி. ஸோ கருவாடு ஃப்ரை மட்டும் எப்படின்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கணும், கிறிஸ்பியாக கரெக்ட் முறுக்குன்னு இருக்கணும். ஸோ கருவாடு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே மேலே தூவி போட்டுருங்க. ஸோ அதுவும் நல்ல ஃப்ரையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கொரப்பாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6 கருவேப்பிலை, ஒரு கை வந்து 6 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஓகே. ஸோ காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர். ஸோ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். ஓகே. ஸோ இப்போ வந்து கொரப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைட்டாக 2-3 பல்ஸ் விட்டால் போதும். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 2-3 பல்ஸ் வந்து விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, எனக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம், இல்லைன்னா வினிகர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம நெத்திலி ஃப்ரைக்குள்ளே மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக வெறி வச்சுட்டேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெத்திலி மீன் வச்சுருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நெத்திலி வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் இந்த நெத்திலி, அதனால் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். ஸோ அடுத்த பக்கமும் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு இன்னொரு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இந்த 3த்தையும் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பழையதுக்கு மேலே போட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து சம்மந்தி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு கப் தேங்காய், துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தக்கன மிளகா பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன. ஸோ ஒரு கை கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஸோ இப்போ இதை வந்து நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து நான் கொரப்பாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த தண்ணி விடக்கூடாது, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ நம்மளோட காரசாரமான தேங்காய் சம்மந்தி ரெடி. ஸோ யூஸ்வலாக வந்து மோர் மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வறுத்துக்கோங்க. மோர் மிளகாய் என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து சீனரிக்காய் வத்தல் இருக்குல்ல, சீனரிக்காய் வத்தலை வறுக்கேன்.
ஸோ இது வந்து நம்ம அது கூட சாப்பிடும்போது கொஞ்சம் கரெக்ட் மொக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னோடய உப்பு போட்ட மாங்காய், உப்பு மாங்கான்னு நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் தனியாக. ஸோ அதை எடுத்து பவுலில் வச்சுருக்கேன். ஸோ உப்பு மாங்காவும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பழைய சோறு நல்ல உப்பு போட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு. ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் கறி வந்து நம்ம அன்னைக்கு வச்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட முந்தின நாளைக்கு உள்ளது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நேற்று வச்ச மீன் குழம்பை வந்து நல்ல அடுப்பில் வச்சு வத்த வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்மளோட மாங்காய், அடமாங்காய் இருந்துச்சுல்ல, அந்த அடமாங்காயில் போட்டு அந்த ஊறுகாய். அதுக்கப்புறம் நம்மளோட பூண்டு மிளகா சம்மந்தி, இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி, அது அப்புறம் உப்பு மாங்காய், தயிர், கெட்டி தயிர், இது வந்து நெத்திலி வறுவல், அதுக்கப்புறம் இது வந்து கருவாடு ஃப்ரை, சீனரிக்காய் வத்தல், அதுக்கப்புறம் நம்மளோட கப்பை. ஓகே, ஸோ நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய சோறு போட்டுருலாம். சோறு போட்டுட்டு அதுக்கு மேலே தயிர் வச்சுருக்கோம்ல, இந்த தயிரை ஊற்றிடலாம். ஸோ தயிர் வந்து ஒரு லேடில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் அது நல்லது, புளிப்பாக தயிர் இருக்கும்போது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளோட மாங்காய் ஊறுகாய், அப்புறம் நம்மளோட சம்மந்தி. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு மாங்காய் இருக்குல்ல, இந்த உப்பு மாங்காய் கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே, ஸோ கப்பை. ஸோ இங்கே வந்து கருவாடு, நெத்திலி மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சீனரிக்காய் வத்தல், அதை நான் தட்டத்தில் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. ஸோ ஹெல்த்தியான காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.